purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி. பில்ரோத் ஹாஸ்பிட்டல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. இந்த பார்க்கிங் படம் பார்க்கும்போது உங்களுடைய பழைய இன்டர்வியூஸ்லாம் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம் சார். அப்போ வந்து இந்த கார் பற்றின கதைகள் நீங்கள் சொல்லும் போது எந்த ஒரு கார் வாங்கணும் நீங்கள் முதல்ல விஜயகாந்த் சார் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த காரை ஓட்டுவேன்னு கேள்விப்பட்டேன். என்ன காரணம்? காருக்கும் என்ன காரணம் என்ன சார் சொல்லுவீங்க? எங்கள் அண்ணன் சார் அவர். அதாவது அவர் ஃபஸ்ட்டு அந்த இனிக்கும் இளமை படம் வந்து பண்ணும் பொழுது எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. அதுக்கப்புறமா தூரத்து இடி முழக்கம்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அதனுடைய டப்பிங் வந்து சினி லேப்னு ஒரு இடத்துல ராயப்பேட்டையில் நடந்தது. அதுக்கப்புறமா வந்து சட்டம் ஒரு இருட்டறை. தூரத்து இடி முழக்கத்தில் கூட நான் அவரை பார்க்கல. சட்டம் ஒரு இருட்டறையில் தான் வந்து நான் அவரை சந்தித்தேன். அவர்கிட்ட பேச அண்ணன்னு அன்னைக்கு கூப்பிட ஆரம்பித்தேன். நானும் அவரும் ஒரு ரோஹிணியில், அவர் ரோஹிணி லாட்ஜில் இருந்தார். நாங்கள் அங்கே போனாக்க அப்பையிலிருந்தே, அப்போ அவர் கேப்டன் அப்படின்ற பேரெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே, புரட்சி கலைஞர்ன்ற பேர் வர்றதுக்கும் முன்னாடியே யார் போனாலும் சாப்பிட்ணுங்க. அப்பையிலிருந்தே இந்த விருந்தோம்பலை வந்து அவருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாரா இல்லை அவருடைய ரத்தத்திலேயே அது ஊறி போனதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அங்கே போனோன்னா வா பாஸ்கரா சாப்பிட்டோம், ரைட் ஓகே, எங்கே போகிற அப்படின்னு, இல்லைண்ணே வீட்டுக்கு தானே ஒன்று டயர்டாக இருக்குண்ணே, சரி ரைட் படு. அவர் அந்த பக்கம் ஒரு தலானியை போட்டு தரையில் போட்டு தூங்கியிருக்கிறார், நான் இந்த பக்கம் தரையில் போட்டு ஒரு தலானியை போட்டு தூங்கியிருக்கிறேன் சார். இது சத்தியம் சார். சொன்னால் யாருன்னா நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க சார், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார், என் மனசாட்சிக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தங்கமான ஒரு மனிதர் சார். அதே வந்து இப்போ அவர் அவ்வளோ பெரிய பேர் எடுத்து அவர் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியும் கூட நிறைஞ்ச மனசு ஷூட்டிங் போயிருக்கும்பொழுது நான் எங்கேயோ போய் உட்காந்து எங்கே அங்கே போகிறீங்க வா இங்கே வந்து உட்கார வச்சு எனக்கு அப்படி ஒரு சாப்பாடு போட்டு 8 கிலோ வெயிட் ஏறி போச்சு சார். அந்த ஷூட்டிங் முடிஞ்சு வரதுக்குள்ளே நிறைஞ்ச மனசு வந்து மாப்பிள்ளை சமுத்திரக்கனி டைரக்ஷன் பண்ணோம். அவ்வளோ சாப்பாடுங்க, அவ்வளோ நம்மளால் முடியாது. அண்ணன் என்னால் சாப்பிடு குன்றுவேன் சாப்பிடுன்னு ஒரு தாய் கூட அவ்வளவு பாசம் காட்டி தன்னுடைய பிள்ளையை சாப்பிட வைப்பாங்களான்றது என்னை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் சார். அதெல்லாம் சாப்பிட்டு முடித்து கை கழுவுறதுக்கு எந்திரிக்க முடியாது, அவ்வளோ டயர்டாக இருக்கும். சரி ரைட்டு அப்படின்ட்டு மெதுவாக எந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடி இது என்னென்ன இவ்வளோ பெரிய டம்ளரில் பாயசம் சார். அண்ணே முடியாதுண்ணே, வாயை திறந்தால் காக்கா கொத்துறேன்னு அப்படி இருக்குது, இல்லை சாப்பிடு, நல்ல ஜீரணமாகும், சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு அங்கே போய் மரத்தில் நான் படுத்துற போகிறேன்னே, என்னால் இப்போ வர முடியாதுன்னு உடனே டைரக்டர் கூப்பிட்டு எனக்கு ஷர்ட் வச்சுக்க, பாஸ்கர் நல்லா சாப்பிட்டான், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து. இதுதானே சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு தாய் தான் தன் குழந்தைக்கு சோறு ஊட்டி தூங்க வைத்து தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க சார். அதை எங்கள் அண்ணன் பண்ணார் சார். அதனால தான் நான் எல்லா பேட்டிலையும் சொல்கிறது சார், அவர் எனக்கு அண்ணன் மாத்திரம் இல்லை, அம்மா அவர் அப்படின்னு. அவருக்கு இப்போ உடம்பு முடியல அப்படின்னு கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. போய் பார்க்கலாம் அப்படின்னாலும் யாரையும் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணல. அண்ணன் நல்லபடியாக வந்துடணும், பழையபடி என்னை பார்க்கணும், வா பாஸ்கரா எப்படி இருக்கேன்னு என்னை கேட்கணும். கடைசி எப்போ சார் அந்த ஒரு குரலில் கேட்டீங்க அந்த கம்பீரமாக? ஒரு 2 வருஷம் ஆச்சு சார், 2 வருஷத்துக்கு மேலே. வீட்லேயே போய் பார்த்தீங்க? எப்போ வேணா போனேன், கட்சி ஆஃபீஸுக்கு போனோம், வராதுன்ட்டார். இங்கெல்லாம் வரக்கூடாது, இல்லைண்ணா உங்களை பார்க்கணும், நான் பார்க்கணுன்னாக்க வீட்டுக்கு வா, இங்கெல்லாம் வராது, ஏற்கனவே பாஸ்கர் விஜயகாந்த் ஆளுன்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து உனக்கு எந்த கட்சியும் தேவையில்லைன்னு, கட்சியில் வந்து சேர்ற வேலை வச்சு இதே வார்த்தையை எந்த கட்சியிலையும் சேராத அப்படின்னு சொல்லது எங்கள் கலைஞரப்பா சொன்னார். இல்லை ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருந்துச்சு சார் கட்சி அரசியலில் ஈடுபடணும்? இல்லை ஒரு கட்சியில் இல்லை எனக்கு அதுக்கு அந்த ஏன்னா எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. சரி, அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கட்சி தேவையில்லை. அப்போ வந்து சிவாஜி ஃபங்க்ஷனில் வந்து அவார்டு வாங்குறதுக்காக போயிருக்கும்போது கலைஞர் அப்பா எனக்கு நான் பார்த்தோன்னே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, அவார்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் போய் நின்னோன்னு அவங்க கொடுக்குறது வந்து அவர் பார்த்துட்டு உட்காரியா அப்படின்னாரு. இங்கே உட்காந்தோடனே ஜுரம் கொஞ்சம், அப்பாவுக்கு அன்றைக்கி என்னப்பா உடம்பு சரியில்லை, நாங்களா அம்மையா ஜுரையா அப்படின்னாரு. அப்படின்னதுக்கப்புறமா வந்து பார்த்துங்கப்பா உடம்ப, எதில் வந்த அப்படின்னாரு. காரில் தான்ப்பா பார்த்து போயா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது
அப்படி எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. அதை எங்கள் கலைஞரப்பா சொன்னாங்க. அது மாதிரி ரைட்டு சரிங்கப்பா, வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நல்லபடியாக போயிட்டுருப்பார். பார்க்குறேன், நல்லா பண்ணுறேன். கட்சி கிட்சின்னு எதுலேயும் போய் சேராத, நீ எங்கள் அண்ணன் மகன். எங்கள் அப்பாவை சொல்கிறது அந்த நினைவுகள். எங்கள் அண்ணன் மகன் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம கட்சியில் கூட சேராத, ஏன்னா அப்படின்ட்டு அப்படி பார்த்தாரு. இன்னமும் சொல்லப்படுறாங்க, நான் அவனு எதிர்பார்த்து ரெடியாக இருக்கேன். ஏன்னா அவங்களுடைய நகைச்சுவை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கலைஞன் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல கை தட்ட முடியாது ஸ்டேஜில். என்ன ஒரு பாருங்க, அது இது நான் நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். அந்த நகைச்சுவை, அந்த இரட்டொரு மொழிதல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து ரசித்துத்தான். இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, தமிழ் எப்படி இவ்வளோ தெளிவாக வருதுன்னு, அப்பேற்பட்ட மகான்கள் போட்ட பிச்சை தான் எனக்கு இது. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் கடைசியாக இப்போ எப்படி இப்போ கலைஞரை மீட் பண்ணுற மாதிரி இப்போ விஜயகாந்த் சார் கிட்ட கடைசியாக மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நடந்த அந்த உரையாடல் என்னவா இருந்துச்சு? அவங்க வந்து தம்பி ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தேன், அந்த படத்தினுடைய பூஜைக்கு வந்தேன். ஓகே. அப்போது நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தாங்க. அப்போல்லாம் நல்லா வா பஸ்ரா, என்ன எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு. வா 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 உட்கார் அப்படின்னு நாங்கள் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே அண்ணன் இங்கே உட்காந்துருக்குறாங்கன்னா நான் இங்கே உட்காருவேன். அவங்க காது இந்த இடத்துக்கிட்ட போய் பேசுங்க, ஏன்னா அவங்க திரும்ப வேண்டாமே, அவங்களுக்கு அந்த இது கஷ்டம் கொடுக்க வேண்டாமேங்கிறதுக்கிட்ட போய் பேசுவேன். ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்போம், ஏதாவது சிரிச்சுக்கிட்டு இருப்பார் ஜாலியாக. அப்படிமா திடீர்னு முதுகில் அடிச்சுடுவார், ஏய் போய் ஏதாவது சாப்பிட்டு வா அப்படிம்பார். அப்பவும் சாப்பிடுதான், பாஸ்கருக்கு சாப்பிட ஏதாவது கொண்டாந்து கொடும்பார். அவர் வீட்டுக்கும் போய் சாப்பிட்ருக்கீங்க சார்? யாருக்கு? அண்ணன் வீட்டு. என்னங்க இது அண்ணன் வீடுங்க. இல்லை இப்போ மோஸ்ட்டாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எப்படி இருக்குன்னா, வீடுன்னு வரும்போது அந்த விருந்து இன்னும் தடப்படலாம். போன உடனே சாப்பிட்டியா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டேண்ணா, காஃபி சாப்பிட்டியா அப்படின்ட்டு அண்ணியை கூப்பிட்டு பாஸ்கருக்கு காஃபி கொடு, காஃபி பிரியமாக குடிப்பான் அப்படிம்பார். அந்த மாதிரிங்க அவர் என்னங்க சொல்கிறது அவர். ஓகே. ஏன்னா ரொம்ப சமீபத்தில் ராதாரவி சார் கூட ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார், விஜயை பார்க்க முடியல. அது கண்டிப்பாக ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அது பார்க்க முடியலன்றது ஒரு பெரிய வேதனையாக தான் இருக்குது. போய் பார்க்கணும், என்னென்ன எப்படின்னா இருக்கீங்கன்னு விசாரிக்கணும், அவர் கையை பிடிச்சிக்கணும், அவர்கிட்ட உட்காந்துக்கணும், மறுபடியும் வந்து அன்னிக்கிட்ட வந்து பாஸ்கருக்கு காப்பி கொடுன்னு அவர் சொல்லணும். அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அண்ணன் சரியாகி வந்துட்டோம், நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேறும். நிச்சயமா. ஏன்னா ஒரு மேடையில் நீங்கள் ரொம்ப அவரோட சாரோட அந்த 70வது பிறந்தநாள் அந்த மேடையில் சொல்லியிருந்தீங்க, அண்ணன் இல்லைன்னா என்ன, அதுக்காக நான் நமஸ்காரம் பண்ணுறது போனால் அவரோட உருவப்பட அந்த பேனரை நீங்கள் தொட்டு கும்பிட்டீங்க. ஆமாம், அது வந்து உண்மையிலேயே அந்த மரியாதை உள்ளுக்குள்ளே இருந்தால். ஏங்க நீங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய அப்பாவோ உங்கள் பாட்டியோ யாராவது தவறி போயிருந்தால் அவங்க படத்துக்கு வணங்குறீங்க. எங்கள் அண்ணன் இன்னமும் வந்து நம்மிடையே வந்து இருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரால் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படிங்கும் பொழுது அவருடைய படத்தை வந்து அங்கேருந்து அவருடைய அந்த போஸ்டரை வணங்குறதில்ல என்ன தப்பு இல்லையா? அதுதான் சொல்கிறேன் நான். எனக்கு அவர் போஸ்டர் இருக்கிறது தான் நான் வணங்கணும்னு இல்லையே. நான் அந்த பக்கமாக நான் கார் ஓட்டிகிட்டு கிராஸ் பண்ணும்போது அவர் வீடு இருக்கிற திசையை நோக்கி கூட நான் வணங்குவேங்க, என் இஷ்டம். நிறைய பேர் சொல்ல, நீ ரொம்ப காக்கா பிடிக்கிற. ஏன் காக்கா பிடிக்கணும்? யாரை காக்கா பிடிக்கணும்? எங்கள் அண்ணனையா? எனக்கு தேவையில்லையே. நீங்கள் கேட்ட மாதிரி கார் நான் வாங்கினேன்னாக்கா அவர் போனோடனே காரை நிறுத்தி அவரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீழே இறங்கி அவர்கிட்ட சாவி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். எனக்கு அது சென்டிமெண்ட்டாக ரொம்ப ராசியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு. சார் இப்போ கடந்த கேப்டனோட பர்த்டேக்கு வந்து நாங்கள் மொத்த டீமாகவே கட்சி ஆஃபீஸ் போயிருந்தோம். பார்க்கும்போது அவ்வளோ எங்கெங்கிருந்தோ வந்திருந்தாங்க. எனக்கு நான் இதுதான் முதல் தடவை போகிறேன். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கேப்டன் பழைய மாதிரி ரொம்ப ஆக்டிவாகவும் இல்லை, அதிகமாக அவருடைய தொண்டர்களையும் மீட் பண்ணல. இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வராங்க, ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி மெச்சு பேசுகிறாங்க. அவர் ஒரு வார்த்தையும் கூட பேசலை, வந்து அந்த கையை மட்டும் தான் வசதி தராரு. அந்த இடத்துல இருந்த அந்த ஒரு சந்தோஷமோ அந்த ஒரு கரகோஷமோ அடக்கவே முடியல. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வருவாங்களா தொண்டர்கள்? அந்த டைமில் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவாக அரசியலில் ஈடுபடும்போது தொண்டர்கள் வந்து மீட் பண்ணுவாங்களா? எப்படி இருக்கும் சார் அது? அவர் எப்படி அதை ரெண்டுத்தையுமே டேலி பண்ணிக்கிட்டாரு? அந்த பயங்கரமான ஒரு பக்கம் தொண்டர்களும் இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காரு. இல்லைங்க ஷார்ட்னா ஷார்ட் எடுத்துட்டு தான் வா பொங்கலே எப்படி இருக்கா, வாப்பா மாப்பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. போயிட்டு எல்லாரோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, பிடிச்சிப்பாங்க, முதுகில் தட்டுவாங்க, விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க. நீங்கள் இன்னும் கேட்டாக்க இந்த சினிமாவில் ஃபைட்டர்ஸ் கிட்டலாம் எவ்வளோ கோசாக இருப்பாங்க தெரியுமா? எல்லோரும் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டியா வந்தோன்னு சாப்பிட்டியா ரைட்
அண்ணனுக்கு ஏதாவது கொண்டாந்து கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடு. இல்லை அவங்களும் சொல்லுவாங்க, இல்லை கேப்டன் எங்களுக்கு வேணாம், என்ன வேண்டாம், நான் மட்டும் சாப்பிடணும், சாப்பிடு அப்படின்ட்டு எல்லாரையும் சாப்பிட்ணுங்க. எல்லோரும் சாப்பிட்ணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்க. அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்படும் போது தான் வேதனையாக இருக்குது இல்லையா? நிச்சயமா. அவ்வளோ ஒரு தங்கமான குணம் உள்ளவருங்க சார். எப்பவுமே இது போன்ற ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறவங்களா இருக்கட்டும், வெளிப்படையாக நடந்துக்கிறவங்க கிட்ட இருக்கட்டும், நிறைய கேள்விகள்லாம் நீங்கள் பேச கேட்டிருக்கீங்களா கேப்டன் அவர்கிட்ட? சில ஒரு நான் சொல்கிறது ஒரு நடிகராகவும் சரி, இல்லை மனிதராகவும் சரி, நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்ட ஒரு கேள்வி இல்லை விஷயம்னா என்ன? அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம்னா என்னவா இருக்கும்? அண்ணங்கிட்டயா? அண்ணங்கிட்ட நான் கேட்குறது ஒரு தடவை இந்த இடத்துல தோல் உறிஞ்சு போச்சு, தொண்டை கட்டி போச்சு பிரச்சாரத்துக்கு போயிட்டு. எனக்கு ரொம்ப வருத்தம். அண்ணா என்னண்ணே, ஏண்ணே இந்த அளவுக்கு அப்படி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக வரல. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த வால் மிளகு பனங்கள் கண்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுங்கண்ணே, கொஞ்சம் நல்லது எனக்கு த்ரோட்டுக்கு அப்படி கங்கான்னு டிரைவர் இருந்தாப்புல அண்ணங்கிட்ட, கராத்தே மாஸ்டர். கங்கா கராத்தே பிளாக் பெல்ட்டு. அவர் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் அவர்கிட்ட டிரைவராக சேர்த்துருக்கிறாரு. ஓகே ஓகே. அப்போ கங்கா பாஸ்கர் நம்ம சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்க அப்படின்னாங்க. சரின்ட்டு என்னென்னு கங்கா என்கிட்ட கேட்டு எழுதிக்கிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேங்கண்ணா, இப்படிலாம் நீங்கள் ஊர் ஊராக போய் அலையிறீங்களேண்ணே, உங்களுக்கு ஒரு இதுவாக இல்லையாண்ணே, கஷ்டமாக இல்லையா? மக்களுக்கு ஏதாவது செய்யணும் பாஸ்கரா, அதுக்காக தான். ஆனால் அந்த எண்ணம் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை ரீட்டு என்னை தேடி வர்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சாப்பாடு போட்டுருக்கேன் பாஸ்கரா, தேடி வராதவங்களுக்கு நான் சாப்பாடு போடணும் பாஸ்கரா, அதுக்காக தான் அலையிறேன்னு சொன்னார். அதில் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. உடம்பு சரியாயிட்டு வரணும் அண்ணன், இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ நிச்சயமாக நடக்கும் சார். அன்னிக்கிட்டேயும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எங்கள் அண்ணனை பத்திரமா பார்த்துங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி எங்கள் அண்ணன் கேப்டன் அண்ணன் சீக்கிரமாக குணமாகி வந்துடணும் அப்படின்னு எங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அவர் மேல் பற்றி வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் மட்டுமல்லாமல் தமிழ் ரசிக பெருமக்கள் அனைவரும் அவருக்காக நாம் பிரார்த்தனை பண்ணி இறைவன்கிட்ட அவருக்கு உடம்பை நல்லா ஆக்கி கொடுங்க, அவரை பழைய மாதிரி ஒரு கம்பீரமான கேப்டனாக எங்கள் எதிர்க்க வர வைங்க அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்குவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. பில்ரோத் ஹாஸ்பிட்டல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது.